Hi friends, welcome to 3Tech YouTube channel. Guys, இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா Maxwin கம்பெனில இருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய IRF 150 IC கொண்ட ஆடியோ போர்டை பத்தின ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த போர்டை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லலாம். ஆனா நம்ம சிம்பிளா முக்கியமான விஷயம் மட்டும் பார்க்கலாம். அப்புறம் இந்த போர்டு எப்படி கிடைக்கும்னா சிங்கிள் பீஸா கிடைக்கும். அதாவது என் கையில இருக்கிறது ரெண்டு போர்டு. ஒரு போர்டுக்கு ரெண்டு ஐசி இருக்கும். அதுக்கு சென்டரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி இருக்கும். அந்த கோடோட நம்ம கட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம போர்டோட பேக் சைடுல இருந்து பார்க்கலாம். போர்டோட பேக் சைடில் பார்த்தோம்னா உங்கள் QC செக் பண்ணி டிக் பண்ணியிருக்காங்க, அதாவது ஓகே பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதோட சால்ட்ரிங் பாயிண்ட்லாம் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. மீதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாலே நமக்கு தெரியும். ரைட்டு, இப்போ போர்டுக்கு ஐசி சைடு போடலாம். ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு சைட்லேயும் ரெண்டு ஐசியில் வந்து லப்பர் பேண்ட் போட்டு ஒரு மைக்கா சீட் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த போர்டு வாங்கணுன்னா நமக்கு இந்த மைக்கா சீட் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் வந்து பெரிய தலைவலியாக இருக்குது. அப்புறம் இந்த போர்டு கூட நமக்கு ஹீட் சிங்க் எதுவும் வராது. இந்தமாரி ரெண்டு மைக்கா சீட் மட்டும் கொடுத்துருவாங்க ஒரு போர்டுக்கு மொத்தம் 2 பீஸ் இருக்கும். இது 2 போர்டுங்கிறதுனால மொத்தம் 4 பீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மைக்கா சீட் இருக்கும். இந்த மைக்கா சீட் இல்லாமல் இந்த போர்டை மட்டும் நம்ம தனியாக ஹீட் சிங்கில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போர்டு ஷார்ட் சர்க்யூட் ஆகி டேமேஜ் ஆகிடும். டேமேஜ் இல்லை, ஃபெயிலியர் ஆகிடும். ஏன்னா இந்த ஐசியில் இருக்கிற இந்த பிளேட்டு இந்த ஹீட் சிங்கில் படாமல் இருக்கிறதுக்காக வந்து நமக்கு வந்து இந்த மைக்கா சீட் கொடுத்துருப்பாங்க. இந்த போர்டில் இருக்கிற ஒரே ப்ராப்ளம்னா இது மட்டும் தான், ஹீட் சிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இதுக்கான தனி வீடியோ வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம். அடுத்து இந்த போர்டில் காம்போனன்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா IRF 150ல் வந்து 2 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா IRF 150 தான், வேறு எந்த ஐசியும் யூஸ் பண்ணல. ரைட்டு, அடுத்தது வந்து நம்ம இதில் உள்ள காம்போனன்ட்ஸை பார்த்தோம்னா கெப்பாசிட்டரை தவிர்த்து மீது எல்லாமே SMD காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு ரொம்ப குட்டியாக இருக்கும். நம்ம வந்து எல்லா கேபினெட்லையுமே யூஸ் பண்ண முடியும். அதாவது குட்டியான கேபினெட்லையும் கூட யூஸ் பண்ண முடியும். அதாவது கார் ஆம்ப்ளிஃபையர், ஆட்டோ ஆம்ப்ளிஃபையர், டாடா ஏசி ஆம்ப்ளிஃபையர் அதுமாரி கூட இந்த போர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே காம்பேக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சேனலுக்கு 4 ohms ஸ்பீக்கர் யூஸ் பண்ணோம்னா 100 வாட்ஸ் வரலையும் எடுத்துக்கலாம். அப்புறம் இது சி டைப் டிரான்சிஸ்டருங்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 160 டிகிரி வரலையும் வந்து நமக்கு ஹீட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் வந்து நம்ம எந்த அளவுக்கு பெரிய ஹீட் சிங்க் போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. அப்புறம் இந்த ஹீட் சிங்கை எப்படி ப்ராப்பராக மாட்டணும் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ரைட்டு, இப்போ நம்ம கனெக்ஷன் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா V- சென்ட்ரா கிரவுண்டு, லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா V+, அதாவது இது V+, ப்ளஸ் வால்டேஜ் கொடுக்கணும். சென்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரவுண்டை கொடுக்கணும். இதுக்கு தானே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் வால்டேஜ் வந்து கொடுக்கணும். அப்புறம் இதுக்கு ரன்னிங் வால்ட் எவ்வளோ கொடுக்கலாம்னா நம்ம 20லேருந்து ஒரு 30 வரலையும் கொடுக்கலாம். அப்புறம் இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்பவும் போவானா. ரைட்டு, இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டில் நம்ம எப்படி கனெக்ஷன் பண்ணோமோ அதே கனெக்ஷன் தான் இதுலேயும். இதில் V+, சென்ட்ரா கிரவுண்டு, கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா V-. அப்புறம் இதுக்கு ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஐசிக்கு நடுப்புற SP அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதுதான் நம்ம ஸ்பீக்கருடைய பாசிட்டிவ் டெர்மினல் வந்து கனெக்ட் பண்ணணும். அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு இன்னொரு டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரவுண்ட்லேருந்து எடுத்துக்கணும். அடுத்தது ஆடியோ இன்புட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கனெக்டட் மேல் பின் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துலேருந்து நம்ம ஆடியோ இன்புட் எடுத்துக்கலாம். இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரியலனா போர்டோட பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். அதாவது இந்த பின்னு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு, அந்த பின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட்டு. இதிலே வந்து பார்த்தா தெரியும் நமக்கு வந்து கிரவுண்டு வந்து அந்த பின்னில் வந்து ஜாயிண்டாக இருக்கும் 2 பக்கமும். அதுதான் வந்து நமக்கு கிரவுண்டு. அதுக்கு அந்தாண்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ். அதேமாரி ஸ்பீக்கர் இதில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஸ்பீக்கருக்கு கிரவுண்டு வந்து நம்ம பவர் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து கிரவுண்டு எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம வந்து நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேரியபிள் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் எதுக்கு காமிக்கிறோன்னா நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதேமாரி இந்த ஐசியை தவிர்த்து வேறு ஏதாவது மாஸ்பெட்டு கூட நம்ம இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். IRFலேயே இன்னும் 2 டிரான்சிஸ்டர் இருக்குது, அதை கூட யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இதோட இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் மாற்றணுன்னா நமக்கு இன்னும் ஓவர் வோல்ட் தேவைப்படும். அதனால் இதுவே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த போர்டு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு யூஸ் பண்ணால் ஓரளவு சூப்பராக மேட்சிங் இருக்கும், பஞ்சிங்கலாம். அப்புறம் எல்லா சப்வூஃபர் ஃப்ரீ போர்டோட இது மிங்கிள் ஆகும். அதுதான் இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயம். ரைட், இது வரைக்கும் இந்த தகவல் போகுதுன்னு நினைக்கிறேன். மீதி வந்து நம்ம அடுத்தடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம்.